இந்த சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு சில்லி ரெட்ல வேணும்ன்றாங்க ப்ரோ. அதெல்லாம் எப்படி ப்ரோ? ஃபுல்லா சில்லி ரெட்ன்றது அந்த எஸ்ஆர்டில சொல்லுவாங்க. இது வந்து ஏதோ சொல்லுவாங்களே பர்காயா. ஓ பர்குசாய் சொல்லுவாங்க. ஓ தாய்லாந்து நேமா? பர்குசாய் பரங்சாய். அக்னி தானே. அக்னி நான் அங்கிட்டு போனா அங்கிட்டு வருவான் வருங்க. வந்துட்டான். ஃபைட்டர் நீங்க வரவே இல்லை வீடியோல. ஃபைட்டர் அவ்வளவுதான். 6 மணிக்கு ஃபுல்லா நீ ஏஞ்சி பாத்தீங்கன்னா பனியா இருக்கு. மதியம் வந்து வெயில் அடிக்குது. ஸோ நைட்டான சில் ஆயிடுது, பகலான வெயில். டெல்டன்னா ஃப்ரண்ட்ல வந்து ரெட்டா இருக்கும், பேக்ல ஆரஞ்சு இருக்கும். ஆக்சுவலா 2 கலர் அவ்வளவுதான். துப்பாக்கிய புடிங்க சிவா அப்படின்னு கொடுப்பாருல, அது மாதிரி கேமராவை புடிங்க கௌதம். ஹாய், என் பேர் கௌதம். நான் சாரதி ப்ரோட ஃப்ரெண்டு. இனிமேட்டு வர வீடியோங்களை வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஃப்ளோரான் ஸ்டாக் வீடியோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஃபிஷ்ஷும் கலெக்ஷனாக என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது, சேலுக்கு என்னென்ன ஃப்ளோரான் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஹாய் ப்ரோ, நீங்கள் என்னென்ன ஃப்ளோரான் வந்து நம்மகிட்ட சேலுக்கு ப்ளஸ் ஸ்டாக்காக என்னென்ன ஃப்ளோரான் வச்சிருக்கு நம்ம பார்க்கலாமா? இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்குமே வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது கம்ஃபா தான். பெரும்பாலும் நடுவில் இந்த ஜிபிகேஎம்லாம் எடுத்துட்டு இருந்தேன். நான் கம்ஃபா வளர்க்குறதுக்கு ஆசைப்படுவேன், அதனால கம்ஃபாஸ் தான் ஸ்டாக் ரெகுலராக எடுத்துட்டு இருக்கேன். ஸோ கம்ஃபாக்கும் ஜிபிகேஎம்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? கம்ஃபாக்கும் கேஎம்எலுக்கும் என்ன வித்தியாசம் சொல்றேன். ஓகே, இப்போ கேஎம்எல் அப்படின்னா F5 F6 அந்த அதில் வர்றது எல்லாமே வந்து கேஎம்எல் தான் சொல்லுவாங்க. F4மே வந்து கேஎம்எல் சொல்லுவாங்க. கேஎம்எல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த வீஜாக்கான விஷயங்கள், வீஜானா ஷார்ட்டான மவுத்து, ஷார்ட்டான டைலு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அதை நம்ம கேஎம்எல்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தடுத்த லைனேஜில் F4 F5ல வந்து குறைஞ்சிரும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் நம்ம வந்து கம்ஃபான்னு சொல்லுவோம். F3லேயே வந்து பார்த்தீங்கன்னா F3ல கம்ஃபா தான். அதுலேயே வந்து அந்த கேஎம்எல் பேட்டர்ன் நிறைய வந்துட்டா நம்ம F3 கேஎம்எல் கூட சொல்லிக்கலாம். இப்போ வீஜாக்கு வந்து பேட்டர்ன்ஸே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து வீஜாவும் இது வந்து இல்லை இப்போ கொண்டு வந்துட்டாங்களா வீஜா ஹைப்ரிட் பார்த்துலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இவனை பற்றி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, என்ன மீன் இது? எனக்கு மண்டே ஹம்ப் இருந்துன்னா ஃப்ளோரானோ, அதில் கொஞ்சம் கலர் கோல்டன் ஷேடாக இருந்தால் ஜிபி. ஓகே, மண்டை பேசுறதா எஸ்ஆர்டின்னுவேன். மற்றபடி எனக்கு இந்த நீங்கள் சொல்லுங்க F2 F3 அந்த மாதிரிலாம் தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச 3 வெரைட்டி தான். ஓகே, கம்ஃபா தான் இது. கம்ஃபானா பெரும்பாலும் F2s தான். இது வந்து ரெட் கம்ஃபா. நல்லா ஸ்ட்ரெஸ் ஆகாம இருந்தா பிடிச்சு பார்ப்போம் நம்ம. ஓகே, நல்லா பஞ்சியான ரெட்டா இருப்பான். ஓகே ஓகே. ஹம்ப் வந்து நமக்கு ஹேமர் காக் வரும். எஸ்ஆர்டி மாதிரி பெருசா வரும். இல்ல, ஹேமர் காக் அப்படின்றது எஸ்ஆர்டி பாலெட்ஸ் வரும். ஓகே, ஹேமர் காக்ன்றது கொஞ்சம் ஃப்ரண்ட்ல தூக்குன மாதிரி இருக்கும். ஓ புரியுது. இது நமக்கு பாலெட் மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரல, கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வளர நல்லா ஃப்ரண்ட்ல வந்துரும். ஓகே. ஸோ பேர்லிங்ஸ் வந்து நமக்கு மெர்ஜாவாம இருக்கும், ஒன்னுக்கு ஒண்ணு ஒட்டிக்காம தனித்தனியா கேப் விட்டு கலரேஷன் நல்லா தெரியும். போலிங்குமே தனித்தனியா நமக்கு நல்லா தெரியும். நல்ல ஃபிஷ் இதுனா. ஸோ இப்போ கடிச்சிட்டான். இப்போ ஒரு ஃபிஷ்ல வந்து பேர்ல்ஸ் வந்து பாக்குறாங்களா? இப்போ மார்க்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, பேர்ல்ஸ் மாதிரி இருக்கா, பிரிஞ்சிருக்கான்ட்டு. அதாவது போலிங் மெர்ஜ் ஆயிட்டா நமக்கு பாடி கலர் தெரியாது. ஓ, போலிங் என்ன இருக்கோ அதுதான் தெரியும். நிறைய பேர் அதை விரும்ப மாட்டாங்க. ஒரு சில ஃபிஷ்ல வந்து மெர்ஜிங் வந்து கரெக்டா இருக்கும், ப்ராப்பரா வந்து மீனே பார்க்க நல்லா இருக்கும். ஒரு சில இதுல மெர்ஜ் ஆகி லோ குவாலிட்டியா தெரியும். அந்த போல் மெர்ஜ் ஆகிறத பொறுத்து அதோட பிரைசிங்குமே இருக்கு, அதோட குவாலிட்டியுமே இருக்கு. இவன் ஆனா கையில பிடிச்சா பயந்துருவான்னு நினைச்சா பயங்கர அக்ரெசிவ் ஆயிட்டான். நல்லா ப்ளே பண்ண. முன்ன வந்து ரொம்ப சைலண்டா இருந்தான் வந்ததுக்கு. இப்போ வந்துருச்சு, டெம்பர்மெண்ட் வந்துருச்சு, கையில பிடிச்சா. ஓ, அப்படியே இருங்க. ஓகே, அப்படியே கடி வாங்கிக்கலாம் தானே? நான் வாங்க மாட்டேன். இல்ல ஆக்சுவலா வந்து இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு மேஜரா வந்து இஷ்யூ ஆகுதுல, கடிக்கலாம். சே அது ஒன்னாவது ஒரு பயம் தான், குட்டி பயம் தான். கடி வாங்கிக்கிறேன். இப்ப கடிக்க மாட்டானே. ஓகே, சரியா. என்ன ரேட் ப்ரோ இவன்? 4000 ஷிப்பிங்கோட ஆஃபர். பழைய பிரைஸ் வந்து 45 போட்டுட்டு இருந்தேன் ஷிப்பிங் இல்லாமயே. ஓகே, இப்ப கௌதம் ப்ரோ அந்த ஸ்பெஷல்னால ஷிப்பிங்கோட சேர்த்து 4000. அப்ப இது வந்து டேங்க் 1 ஃபர்ஸ்ட் நம்பரா? #1 போட்டுக்கலாமா? போட்டுருங்க. எங்க அந்த என்னோட ஆயுதம் பின்னாடி. #1 ரைட். அடுத்தது வந்து மேல 4.5 போட்டு அதுக்கப்புறம் 4 போட்டிருக்கீங்க. பழைய பிரைஸ். ஷிப்பிங்கோட சேர்த்து இவனும் 4K தான். ஓகே, இவனை பத்தி சொல்லுங்க. இவன் கடிப்பானதா தெரியல, கடிப்பான் போல. அவனை கம்பேர் பண்ணி இவன் நல்லா கொஞ்சம் அந்த சில்வர் மாதிரி பேர்ல்ஸ் நல்லா டார்க்கா இருக்கு. இதுல வந்து பேர்ல் டாமினேட் பண்ணி இருக்கு ஃபுல்லா. ஓகே, இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டாட்டட் பேர்ல்ஸா இருக்கும். ஓகே, சோ இதுல வந்து பேர்ல் திக் பேர்ல்ஸா இருக்கு. மெர்ஜ் ஆகல, ஆனா இதுலயுமே கேப்ஸ் நமக்கு இருக்கு. எங்கேயுமே பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா எங்கேயுமே மெர்ஜிங் கிடையாது நமக்கு. சோ கேப்ஸ் இருக்கும். பட் இது பேர்ல் டாமினேட் ஃபிஷ் தான். நமக்கு பார்த்தோன்னா இந்த பேர்லிங் தான் நல்லா தெரியும். ரெட் ஃப்ரண்ட்ல வந்து நல்லா நமக்கு தெரியும். ஸோ ஃப்ரண்ட்ல நீங்க கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா அந்த சில்லி ரெட் மாதிரி நல்லாவே தெரியும். இந்த சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு சில்லி ரெட்ல வேணும்ன்றாங்க ப்ரோ. அதெல்லாம் எப்படி ப்ரோ? ஃபுல்லா சில்லி ரெட்ன்றது அந்த எஸ்ஆர்டில சொல்லுவாங்க. எஸ்ஆர்டின்றது முழுக்க அந்த ரெட் கலருக்கானது. அதுல சொல்லிட்டு இருந்தாங்க.
சில்லி ரெட்னா ஒண்ணும் இல்ல, பஞ்சியா இருக்கும். இவன் கூட பஞ்சியா தான் இருக்கான். பட் அந்த சில்லி ரெட்ன்றது எஸ்ஆர்டில சொல்றதுதான். அது வந்து நம்ம கம்ஃபாஸ்ல பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. நம்ம வேணா வச்சுக்கலாம் சில்லி ரெட்னா இவனை சில்லி ரெட் கம்ஃபார்ட் சொல்லலாம். இவனை சில்லி ரெட்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் டார்க்கான ரெட் தான். டார்க் ரெட், பட் அவனோட போல்ஸ் வந்து அந்த கலர் வந்து மாறி. இவனா சில்வர் ரெட் கலந்த ஒரு கம்ஃபார்ட்னு சொல்லலாம் நம்ம. இவன் #2வா போட்டுக்கலாம். இவன் மார்க்கர் வெஸ்டர்ன் ப்ரோ ஜோல இருக்கு. சரி ஓகே. இது பழைய பிரைஸ். இது கௌதம் ப்ரோக்கான பிரைஸ். ஓ #2. அடுத்து 3 எது பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க, பாத்துறலாம். நம்ம லைனாவே போயிடலாம். லைனா சரி. அப்ப அப்படியே பக்கத்து டேங்க்ல வந்து பார்ட்டிஷன் இல்லாம ஒரு 2 ஃபீட் டேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்க. இவன் கொஞ்சம் 4 இன்ச் இருப்பான், பெரிய மீன். அதனால ஒரு 1 வீக்கா இவனுக்கு ஃபுல் டேங்க் கொடுத்துருக்கேன். சரி ஓகே. இவங்கிட்ட தான் எனக்கு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்கா. ரைட். இவன் நல்லா கொஞ்சம் மான்ஸ்டர் ஹம்பா இருப்பான், பெரிய ரவுண்ட் பாலா நல்லா வரும் இவனுக்கு. இவனுக்கு வந்து அந்த ஹம்ப் தது முன்னாடி கொஞ்சம் நல்லா பெண்ட் ஆகி. ஓகே ஓகே. அந்த யூசுவல் எஸ்ஆர்டி மாதிரி தெரியும். எஸ்ஆர்டி மாதிரி இல்லாம நல்லா அந்த ஃப்ரண்ட்ல வந்து இறங்கி இருக்கு. ஓகே ஓகே. நிறைய கேள்வி இருக்கு. நீங்க என்ன கேள்வி சொல்லுங்க. என்ன கேள்வினா, அதான் ஹம்ப் வந்து இந்த ஃபிஷ்ஷோட சைஸ் கம்பேர் பண்ணிட்டு இவ்வளவு பெருசு வருதுல்ல. ஓகே. ஸோ அதுக்கு ஸ்பெஷல் ஃபுட் எதனா கொடுக்குறீங்களா, இல்ல எப்படி நார்மலா நீங்க போற ஃபுட்லயே வந்து இந்த மாதிரி ஏற்ற முடியுமா? இல்ல, எதா இருந்தாலும் டோட்டலா அதோட ஜெனட்டிக்ஸை பொறுத்து தான் இருக்கு. அதனால பெரும்பாலும் முடிஞ்ச அளவுக்கு வாங்குறப்ப ஹம்போட வாங்கிருங்க. ஆமா ஆமா. ரொம்ப ஒரு சில ஃபிஷ் மட்டும் தான் ஹம்பே இல்லாம இருக்கும். ஏஜ் ஆனா வந்துடும். ஒரு 20% ஃபிஷ் வந்து அந்த ஜீன் நல்லா இருந்துச்சுன்னா ஏஜ் ஆனா வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஃபிஷ் இருக்கு, நான் காட்டுறேன். அந்த ஃபிஷ் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். அது நான் வர்றப்ப கையிலேயே குழந்தைங்க இருக்க மாதிரி அமைதியா இருக்கான். ரெண்டாவது என்னன்னா அந்த ஹெட் மார்க்கிங் சொல்றாங்க. இல்ல, இவன் கொஞ்சம் ஷை. யூஸ்வலா இங்க ரூம்ல லைட்டே போட மாட்டான். லைட் போட்டு கொஞ்சம் பயந்துட்டான். அது ப்ரோ ஹெட் மார்க்கிங் சில ஹெட்ல வந்து அந்த ஹெட் ஹம்ப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த மார்க்கிங் வரும். இவனுக்கு மட்டும் நடுவுல ஒரு கோடு போட்ட மாதிரி பாத்தீங்களா? இவனுக்கு வந்து ஃப்ரண்ட்லயும் மார்க்கிங் இருக்கு. ஆனா பட் அந்த கலர் ஃபேட் ஆன மாதிரி இருக்கு. அதான் டார்க்கா கிடையாது. ரொம்ப ஆட்ட போடுறான். அமைதியா இருக்கா நீங்க சொன்னீங்க, ஆட்டம் போட ஆரம்பிச்சான். அந்த மார்க்கிங் கிடையாது. அது ஒவ்வொரு ஃபிஷ் குவாலிட்டியை பொறுத்து. நல்ல மார்க்கிங் இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ஃபிஷ்க்குமே ஃபுல்லா மார்க்கிங். அதுதான் இவனுக்கு வந்து அந்த மாதிரி அதெல்லாம் நல்ல குவாலிட்டி. குறை சொல்ல முடியல. இப்ப இவனுக்கு அதான் நீங்க சொன்ன மாதிரி மார்க்கிங் இருக்கு, பட் கம்மியா ஃபேட் ஆன மாதிரி இருக்கு. இவனோட பிரைஸ் ப்ரோ 2500. ஒரு சில ஃபிஷ் வாங்கின ரேட்டுக்கே தரேன்ல. ஏன் ப்ரோ சின்ன ஃபிஷ் கம்பேர் பண்ணி நான் இது கொஞ்சம் ரேட் ஹெவியா போடுவீங்கன்னு நினைச்சேன். இல்ல மூவ் பண்ணணும் நானு. அது சொன்னல ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே. இது #3. மறந்துட்டேன். நீங்க ஹேஷ்டேக மறக்க மாட்டீங்க போலயே. ஹேஷ்டேக் தான் எழுத மாட்டேங்குது. தண்ணி பட்டுச்சு ப்ரோ. ஓகே. அடுத்து வந்து 4 போலாம். இப்ப நம்ம பார்த்த 3 மீனோட இப்ப 4வதா பார்க்க போற மீன் டிஃப்ரெண்டாவும் இருக்கான். சைஸ்ல ஃபர்ஸ்ட் 2 மீனமா இருக்கான். ஹெட்ல வந்து #3 இருக்கான். ஸோ அவனை பத்தி சொல்லுங்க. ஓகே. சைஸ்ல எது மாதிரி இருக்கான்னு நீங்க கொஞ்சம் பெருசாவே இருக்கானா? ஓகே, பெருசா தான் இருக்கான். கிட்டத்தட்ட 4 இன்ச் இருப்பான். குட்டி பையனா தான் வந்தான். நான் வளர்த்துட்டேன். நல்லா சைஸ் வந்துட்டான். வந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஆல்ரெடி புக் பண்ண ஒரு ஜிபி இருந்தது. ஓகே. அந்த ஜிபி இதுவும் கிளாஸ் சாஞ்சு சண்டை போட்டு ஃபுல்லா இவனோட ஹெட் மார்க்கிங் எல்லாம் போயிடுச்சு. அதனால இவனை நான் க்ரூம் பண்ணி தான் சேல் பண்ணோன்ற நிலைமைக்கு வந்துட்டேன். அதனால ஒரு சைடு மார்க்கிங் ஒரு சைடு மார்க்கிங் டிஃபரெண்டா செம்மையா இருப்பான். அப்பப்போ தோணும் இவனை பர்சனலா வளர்த்துக்கலாமா. ஏன்னா டேங்க் ப்ளூ ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இருக்கேன். ஒட்டுறப்பெல்லாம் தோணும் இவனை தூக்கி அதுல போட்டு இவனை வளர்த்துக்கலாமான்னு. ஆனா சேல்ஸுக்கு இருக்க ஃபிஷ் சேல்ஸுக்கு தான் இருக்கணும், அதை எடுக்க கூடாது. அதனால அந்த இதுல இருப்பேன். அதனால இது வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்குன்னு வாங்குற மீன் சம்பாதிக்கிறதுக்கு தான். வளர்க்க வாங்குற மீன் வந்து வளர்க்குறது. கை வச்சனால கையில வந்து மறைஞ்சிட்டானா? நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா, ஃப்ளோரன் வந்து பேஃபுல்லான ஒரு ஃபிஷ்ன்றாங்க. ஆனா சில டைம் வந்து பே பண்ண மாட்டேங்குது. ஏன்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன? இல்ல அப்படிலாம் கிடையாது. நல்ல விளையாடுற மீன் தான். இப்ப லாஸ்டா பார்த்தோம்ல, அந்த மீன் லைட் போட்டோன்னே பயப்படுதுன்னால லைட்டே நான் போடாத இருக்கும், போடவும் பயப்படுது. அந்த மாதிரி அது பயப்படுறதுக்கு நம்ம எதனா பண்ணோம்னா அது விளையாடாது. இவன் வந்து வந்த புதுசுல இம்போர்ட் பண்ண புதுசுல என் கூட விளையாடல, ஷையா தான் இருந்தான். கண்ணாடி வச்சு கூட என்னால எதுவுமே பண்ண முடியல, அக்ரெஷனே கிடையாது. ஆனா இப்ப நல்லா நம்ம க்ரூம் பண்ண நம்ம கூட செட்டில் ஆயிடுவான். எப்படா வந்து நான் சாப்பாடு போடுவோம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன்றதுனால ஃபீட் பண்ணல. அதனால எப்படா சோறு போடுவோம் தான் என் கைகிட்டே வரான் அவன். நானும் உங்களுக்கு வீடியோ எடுக்க விடாம மறைச்சிக்கினே இருக்கேன். மறந்து கையில புடிச்சு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க க்ளோஸ் அப்பா பாத்தீங்கன்னா செம்மையா இருப்பாங்க. டேல் டோன் தான் இவன். லைட் போடுறப்ப ஆனா ரெட் ரொம்ப டாமினேட் பண்ணிருது. ஃபுல் ரெட்டாவே கிட்டத்தட்ட அந்த ஹெட்டுக்கும் அந்த பாடியோட டெயில்ல வர டிஃபரண்ட் கலர்ஸ்மா. டேல்டன்னா ஃப்ரண்ட்ல வந்து ரெட்டா இருக்கும், பேக்ல ஆரஞ்சு இருக்கும். ஆக்சுவலா 2 கலர் அவ்வளவுதான். அது எல்லோ டோனா இருக்கலாம், எந்த டோனாவனா இருக்கலாம். 2 கலர் பாடியில இருந்தது அப்படின்னா பின்னாடி வந்து அந்த ஆரஞ்சு ஷேட். ஆமா, ஆரஞ்சு டோன்ல இருப்பான். லைட்டே இல்லாம பாக்குறீங்க. இது வரைக்கும் எடுத்த எல்லா மீனுமே லைட் கிடையாது, ரூம் லைட் தான். ரூம்ல ஒரு 3 லைட் போட்டிருக்கோம். இவன் மார்க்கிங் நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் மார்க்கிங் நல்லா அந்த வார்ம் பல்ஸ் மாதிரி புழு மாதிரி நெளிஞ்சு இருக்கும். நல்லா பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும்.
ஓகே ஓகே. எனக்கு இந்த போல்ஸை பார்க்கும்போது இந்த ம். மெரைன் ஃபிஷிங்லாம் வந்து ஸ்டோனுக்கு முன்னாடி இந்த பவளப்பாறை மாதிரிலாம் ஒன்று வைப்பாங்க. ஆமா. ஸோ அதோட மார்க்கிங்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். பவளப்பாறை மாதிரி தெரியுது. மண்டையில வந்து அந்த எனக்கு தெரியல, நான் பவளப்பாறை எல்லாம் எப்படி இருக்கும்னு யோசிக்க மாட்டேன். அப்படிங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தான் தோணும். இவனா சம மீன், இவனெல்லாம் காம்படிஷன்ல போட்டு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி மீன் தான். அப்போ காம்படிஷன் கிரேட் இவனுக்கு கன்ஃபார்ம் பண்றீங்க? சொல்லலாம், காம்படிஷன் கிரேடு தான் இது. இது எத்தனை தடவை காமிச்சிருக்கேன். அதான் நான் ரொம்ப நாள் க்ரூம் பண்ணிட்டு இருக்கேன் இவனை. ஓகே. காம்படிஷன் கிரேடு தான் ஒவ்வொரு டைம் இவனை வீடியோ எடுத்து போடுறப்பையும் போடுவேன். இவனோட பிரைஸ் 8K போட்டுட்டு இருந்தேன் ஷிப்பிங் இல்லாம. ஸோ இப்போ ஷிப்பிங்கோட சேர்த்து 7500. பக்கத்துல அப்படியே இன்னொரு மீன் இருக்குது. இது வந்து ரெட் கம்ஃபா. ரெட் கம்ஃபா நல்ல ரெட்டா இருக்கும். இத வந்து ஹம்ப் இறங்கின மாதிரி இருக்கு. அப்படி இறங்கி இருக்கு. ஆக்சுவலா இறங்கி டியூப்ல இறங்குச்சு. ஒருவேளை ஃபீமலா இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் இதோட பார்ட்டிஷன் சைஸ். நீங்க அந்த ஃபுல் டேங்க் அப்படியே பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் சைஸ் அவனுக்கு கம்மியா கொடுத்துருப்பேன். ஒருவேளை ஃபீமேலா இருப்பானோன்றதுக்காக நல்ல ஹம்ப் இருக்க மேல்கிட்ட போட்டு செக் பண்ணேன். அப்புறம் டியூப் செக் பண்ணாரு ஃப்ரெண்டு வந்து, பார்த்தா மேல் தான். இது மேலுக்கு இடம் குறைச்சு முட்டை வைக்கமா நான் தான் தேவையெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். மேல் தான் இடம் கம்மியா கொடுத்துட்டேன். பக்கத்துல இன்னும் டாமினேட் பண்ற பெரிய ஃபிஷ் இருக்கு. அதனால இவனுக்கு அம்பு டவுன் ஆயிடுச்சு. இவன் நல்ல அம்பு இருந்தான் வர்றப்ப, எடுத்துட்டு போய் வேற பார்ட்டிஷன்ல போட்டு இன்னும் கொஞ்சம் இடம் கொடுத்தனா இவன் பழைய எப்படி செட்டில் ஆயிடுவான். இப்ப சப்போஸ் மேல் ஃபீமேல் இருந்தனா உங்களுக்கு இல்ல 100% மேல். இது மேல் ஃபீமேல்லாம் கிடையாது, 100% மேல். நான் கன்ஃபார்ம் பண்ணாம கொடுக்க மாட்டேன். ஓகே. ஃபீமேலா இருந்தாலும் மேலா இருந்தாலும் டவுட்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரீடர்ஸ் இருக்காங்களா, உங்களுக்கு தெரியும்ல. ஓகே. அவங்க கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் இது நான் தான் வச்சுப்பேன். இது இப்ப 100% வந்து இது இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோல காமிச்சிருந்தேன். அதுக்கு இதுல மட்டும் இல்லாம இருந்தது. ஃபர்ஸ்ட் வீடியோல மட்டும் இதை காமிச்சிருந்தேன். வந்தப்ப அம்பு நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது ஃபீமேல் டவுட் வந்து நான் வீடியோஸ் எதுவுமே அப்டேட் பண்ணல. பட் இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மேல் தான். மேல் கையில பிடிச்சு காட்டுறேன். அப்ப டேங்க் மறுபடியும் ஸ்பேஸ் நீங்க ஏதோ ஆமா கொடுக்கணும். அதான் நான் வந்தோடனே இது பார்ட்டிஷன் தான் நகர்த்த வந்தேன். சரி வீடியோல காமிச்சு சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் நகர்த்திக்கலான்ட்டு. இதோட டோன் வந்து பாத்தீங்கன்னா பேக்ல வந்து கொஞ்சம் டார்க்கிஷா இருக்கு, ஃப்ரண்ட்ல ஃபுல்லா ரெட்டிஷ். ஆனா இது ரெட் தான். உங்களுக்கு ரெட்டா நல்லா ஃபிஷ் தெரியணும் அப்படின்றப்ப இந்த ஃபிஷ் வாங்கிக்கலாம். வாவ், நல்லா ரெட்டா இருப்பான். மார்க்கிங்கும் நல்லா. மார்க்கிங் வந்து அந்த வார்ம் பல்ஸ் மாதிரி இருக்கும். நல்லா மெல்லிசான மார்க்கிங்கா இருக்கும். திக் மார்க்கிங் கிடையாது, மெல்லிசான மார்க்கிங் இன்டென்ஸா இருக்கும். பக்கத்துல இருக்கும். சோ இது நம்ம ஹேஷ்டேக் போட்டுடலாம். ரேட் வந்து 4K போட்டுருக்கீங்களா? ஷிப்பிங்கோட சேர்த்து 4K. இவன் #4ல பெரிய அம்பு. ஆமா, இவனுக்கு #4. இப்ப பார்த்த ஃபிஷ் வந்து #5. மாலிஸ் கூட பண்ணிருக்கீங்க போல ப்ரோ. மாலிஸ் பண்ண ஆசைக்காக வளர்க்கறதுக்கு வாங்கினது. இது ஹார்லி குயின்ஸ் மாதிரியே தான் இருக்கு. ஹார்லி குயின்ல கலர் இல்லாததெல்லாம் நான் பிரிச்சு போட்டிருந்தேன். இப்ப பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ராப்பரா எடுத்து இவனுங்களை ப்ரீட் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப பண்ணது. ஸோ கலர் இல்லாதது குட்டி போட்டிருக்கதெல்லாம் கலரோட தான் வரும் அந்த மாதிரி. ஓகே. நடுவில் இந்த டேங்க் சிக்காச்சு, அது ஒரு ரெடி பண்ணிட்டேன். அதுல கிட்டத்தட்ட பாதி மீன் செத்துருச்சு. இப்போ நீங்க கொஞ்சமா தான் அதுல பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு 3 பார்ட்டிஷனா போட்டு வச்சிருக்கீங்க போல. ஆமா. இங்க இருக்கிறது வந்து எனக்கு ப்ரீடிங்காக செலக்ட் பண்ணது. இப்ப சிக்கா கிடக்குது, ஒயிட் ஸ்பாட் இருக்கு. ஸோ மெடிசன் போட்டதால தண்ணி எல்லோவா இருக்கு. உங்களுக்கு கிரீனா தெரியுது, வீடியோல உங்களுக்கு பார்க்க எல்லோவா தெரியுது. இதெல்லாம் ப்ரோ இல்ல பேபி, இது சேல்ஸ்க்காக நான் இப்ப எடுத்து வச்சது. அப்படியே நான் இப்ப வளர்த்துட்டு இருக்கேன். ஓ, அப்ப சேலுக்கும் இது இருக்கு? இல்ல சேல் கிடையாது. இல்லையா? ஆனா பேபிஸ்லாம் இருக்கு. கப்பியோட பேபிஸ் மாதிரி இருக்கு. கப்பீஸ் ஒரு செட் பேர் வச்சிருக்கேன். அதர் குட்டிங்க. அந்த பெல்லி டிரான்ஸ்பரண்டா இருக்கும்ல. ஓகே ஓகே, கிளாஸ் பெல்லி மாதிரி. கிளாஸ் பெல்லின்னு சொல்லுவாங்க. அதோட குட்டிங்க அது. அது சும்மா இருக்கு. இது பர்சனல் கலெக்ஷன், சேல்ஸ் கிடையாது. முன்ன அதெல்லாம் ஃபைட்டர் பண்ணப்ப பண்ணிட்டு. ஃபைட்டர் நீங்க வரவே இல்லை வீடியோல. ஃபைட்டர் அவ்வளவுதான். ஃபைட்டர் ப்ரீடிங்லாம் பண்ணலான்னு நான் இப்ப எடுத்து வச்சிருக்கேன். பர்சனலா எடுத்து வச்சிருக்கீங்க? ஆமா ஆமா. ஆனா சேல்ஸ் அவ்வளவுதான். இப்போ இந்த 2 ஃபிஷ் ப்ரோ அப்படியே பார்த்தலாம். நம்ம முடிச்சுட்டே போலாம். அங்க 2 ஃபிஷ் கிடையாது அங்க. 2 பார்ட்டிஷன் இருக்குல்ல. ஓகே, இது வந்து சேல்ஸ் கிடையாது. ஓகே, நாட் ஃபார் சேல். ஆமா, இது வந்து க்ரூம் பண்ணிட்டு இருக்கு. சரி, அவனையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ஷையாடனா? இல்ல, அவன் சிக்கா இருக்கான், அதனால இப்ப இங்க போட்டுருக்கான் அவ்வளவுதான். ஓகே. அப்ப இவன் வந்து ஒரு பிங்க் டோன்னு சொல்லலாம். ரெட் டோன். ஆமா, பாருங்க பிங்கா தரானா ரெட்டா தரானா நீங்க தான் சொல்லுங்க. பிங்க் தான். பட் மத்த மீன்ல கம்பேர் பண்ணி வரும் டிஃபரண்ட் கலர். பிங்கா இருப்பா. ஹம்பும் பெருசா ரொம்ப பெருசா இருக்காது. மாடரேட்டான ஹம்ப் தான் இவனுக்கு. ஆனா போல்ஸ் ரொம்ப இதா இருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருப்பான் ப்ரோ. இத இப்படிதான் கரெக்டான கம்ஃபானா இப்படிதான் இருக்கணும். ஓ, கம்ஃபர்டா போல்ஸ் மெயின்றீங்களா? அப்படி கிடையாது. கரெக்டான ஷார்ட்டான மவுத் அந்த மாதிரி. இவனுக்கு இன்னொன்னு எல்லாமே கரெக்டான இல்ல. டைல்லாம் கொஞ்சம் லென்த்தியா தான் போகுது. இந்த மேல இருக்கிற ஃபின்லாம் லென்த்தா தான் போகுது. ஓகே. பிங்க் ஷேட்ல உங்களுக்கு ஃப்ளோரான் வளர்க்கணும், கம்ஃபா வளர்க்கணும் அப்படின்னா நல்ல போலிங்கோட எல்லாமே இருக்கணும். ஹம்ப் மாடரேட். ஹம்ப் இப்பதான் இப்படி இருக்கும். வளர்ந்தா ஏஜ் ஆனா பயங்கரமா வரும். நல்ல ஹம்ப் கண்டிப்பா வளர்ந்தா வரும். இவனோட ரேட்டு 3500. ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா ஆகும். ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா. இதுக்கு முன்னாடி காட்டினா ஷிப்பிங் சேர்த்து
இது ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா. ஆமா எக்ஸ்ட்ரா தான் ஆகும் எனக்கு. #6 ஷிப்பிங்கோட சேர்த்து கொடுக்கணும்னா நான் நஷ்டம் தான் பண்ணுவேங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து ரெட்டு, எல்லோ, டபுள் டோனு, பிங்க் வரைக்கும் கலர் இருக்கு. இருக்கு அதிகபட்சம். ஆனால் ரெட்டு கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஃபிஷஸ் நிறையா தான் இருக்கு. ஸோ இந்த பக்கம் இருக்க 4 டேங்கையும் நம்ம கவர் பண்ணிடலாம். பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ப்ளூ கலர்ல இருக்கான்னு ஃப்ளோரான் கேட்க போறாங்க. கலர் நம்ம சொல்லியிருந்தோம்னா ப்ளூ கலர் வரும். ஆனா ரெட்டு ஆரஞ்சு கூட கம்பேர் பண்றப்ப ப்ளூ கலர் ஃபிஷ்ஷை வந்து நம்ம லோ குவாலிட்டி ஃபிஷ்னு தான் சொல்லுவோம். ப்ளூ கலர் வந்து லோ குவாலிட்டியா? போலிங் மெஜாய் வருது, ப்ளூ போலிங்ஸ் இருக்கிற ஃபிஷ் மெஜாய் வருது, ப்ளூவா தான் வரும். அப்போ எனக்கு தெரிஞ்சு அவன் ப்ளூவா இருக்கான். நான் அவனுக்கு அப்புறம் வரேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபிஷ்ஷை பார்த்துடலாம். அவன்கிட்ட வரீங்களா? ரைட். ஓகே. இது வந்து ஒரு 2.5 feet டேங்கா 2 feet டேங்கா? இது 2 feet டேங்க். இது இப்போ நான் வந்து க்ரூம் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தனி டேங்க் கொடுத்துருக்கேன். வந்ததுல இருந்து இப்படிதான் இருக்கான். ஓகே. ரொம்ப ஷையோ. ஹீட்டர் ஆஃப் பண்ணிக்கிறேன். சாக்கு அடிச்சு செத்து போயிட போறேன். ஏன் ப்ரோ? இல்ல மீன் சின்ன ஃபிஷ்ன்றதுனால வந்து இவன் பயப்படுறான். அதான் இவன் சைஸ் வந்து ஒரு 2.5 inch இல்ல அதுக்கும் கம்மியா தான் இருப்பான். ஏஜ் கம்மி தான். நல்லா திக்கான மார்க்கிங்கா இருக்கும். ஹம்ப் வந்து மாடரேட்டா தான் இருக்கும். இது வந்து அந்த நம்ம 10 points அவர் கொடுத்த ஃபிஷ். ஓகே. நல்ல லைனேஜ்னு சொல்லி கொடுத்துருக்காப்ல. ஸோ அந்த லைன் அதை நம்பி தான் இவனை க்ரூம் பண்றேன். ரொம்ப கம்மியான ஹம்ப் தான் இவனுக்கு இருக்கு. பாப்பா இருக்கு. மேசிவான ஹம்ப் இவனுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கறேன். அந்த லைன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். இவனோட கலர் வந்து டியூல் டோன் தான். நான் நினைச்ச மாதிரியே கையில பிடிச்சோன்னே டார்க் ஆயிட்டான். ஃப்ரண்ட்ல வந்து ரெட்டாவும் பேக்ல வந்து ஆரஞ்சாவும் இருக்கும். ப்ரோ அதே மாதிரி டவுட். இப்போ ஃபிஷ்ஷை நம்ம வந்து கேமரா தான் நம்ம லைவா பார்க்க முடியும். இந்த மேல வந்து 3 லைன் மாதிரி இறங்குது. எங்க ப்ரோ? மேல வந்து இந்த ஃபிஷ்ஷர் வந்து ட்ரெஸ் தானே இறங்கும் பாத்தீங்களா? வெர்டிகல் லைன் இப்படி வரும். இதுக்கு இருக்கா? லைட்டா இறங்குற மாதிரி இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிளைனா பார்க்க முடியும் தெரியல. இப்ப கையில அணைச்சு பார்க்க முடியாது. கொஞ்சம் டார்க்கா தெரியுது. 3 லைன் இறங்குற மாதிரி. வெர்டிகல் லைன் சொல்றீங்களா? ஹரிசாண்டல் லைன்? இல்ல வெர்டிகல் ப்ரோ. ஃபிஷ் வந்து ஓகே சொல்லுங்க. வெர்டிகல் லைன்ஸ். வெர்டிகல் லைன் வந்து ஃபிஷ் ட்ரெஸ் அந்த பேண்டட் மாதிரி வருது. அந்த மாதிரி வருது. அது காரணம் இல்ல அது நார்மலா இருக்குமா? இல்ல காரணம் இல்ல ப்ரோ. எந்த ஃபிஷ் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் வெர்டிகல் லைன்ஸ் வரும். அதோட எந்த வெரைட்டினாலும் சரி. அதோட கலரேஷனை பொறுத்து அது தெரியுதா இல்லையா அப்படின்றது. அது ஒண்ணு டார்க் ஆகி சேஃபா தப்பிச்சுக்குதான் நம்ம கிட்ட இருந்து. அவ்வளவுதான். ஓகே. இது வந்து 2K போடுறீங்களா? 2000 ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா. ஓ ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா. ஆமா. இதெல்லாம் ப்ராஃபிட்டே இல்லாம தான் போடுறேன். ஓகே. அப்புறம் கொஞ்சம் பெரிய ஃபிஷ் ஒன்று போய் பார்க்கலாம். அப்புறம் பெரிய ஃபிஷ் பார்க்க போறீங்களா? இல்ல அடுத்து இவனுக்கு அடுத்து தான் வரும். ஆனா எனக்கு ஃபார்ம்லயே புதுசா ஒரு விஷயம் என்னன்னா லைட் யூஸ் பண்ணீங்க. ஆனா ஃபிஷ்னால லைட்டுக்கு அந்த மாதிரி தான் இல்ல நார்மலா ஃபிஷ்ஷே இப்படிதானா? ஃபிஷ் எப்படி தெரியுதுன்றீங்க? ஃபிஷ் எனக்கு ஃபிஷ்ஷும் கலர் கொஞ்சம் உள்ள இருக்க கலர் வெளியே தர்ற மாதிரி ஒரு உள்ள இருக்க வெளியே தெரியுதா? நான் டிரான்ஸ்பரண்டா சொல்ல. ஃபிஷ்ஷோட கலரே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு ஒரு மாதிரி. இல்ல இது வந்து சென்கு மிக்ஸ். சென்கு மிக்ஸ். ஓகே. அதான் 9.9 ஃபீமேலுக்கும் சென்குக்கும் பாலாஜி அவர் பிஜிபி அக்வா கிங்டம் போட்டு ப்ரீட் பண்ணி கொடுத்தது. ஓகே. சென்குல வரதெல்லாம் கொஞ்சம் இந்த கிரீன் போலிங்ஸா தான் வரும். நீங்க ப்ளூன்னு நீங்க. ஆமா. ப்ளூ கிடையாது, கிரீன். கிரீன் போலிங்கா வரும். இதை ஜிபின்றதுக்காக எடுத்தேன். மேலுமே ஜிபி சென்கு, ஃபீமேல் வந்து 9.9 ஜிபி. ஸோ ஜிபிக்காக எடுத்தேன். ஜிபியா மாறல. அதுக்காக இவனுக்கு லைட் போட்டிருக்கேன். அந்த கீழே கல்லு எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். கல்லும் வந்து பாத்தீங்கன்னா மத்த டேங்க்ல அந்த ரெட்டுக்கும் இதோட ரெட்டுக்கு டிஃபரெண்ட் செவன் இருக்குல்ல. அதான் அது காரணம் வந்து லைட். அது டேனிங் லைட். ஓகே. அரோனாக்குல அந்த கலர் பூஸ்ட் பண்றதுக்காக போடுவாங்களா? அந்த மாதிரி லைட்டு. டேனிங் லைட் போட்டா ஜிபியா மாறும்னு சொன்னாங்க. அதனால இப்ப போட்டிருக்கேன். பட் எதுவும் பெருசா எனக்கு சேஞ்சஸ் இல்லை. ரொம்ப நாளா போட்டுட்டு தான் இருக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ மத்த ஃபிஷஸ் பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஸ்டாக்ல இருக்க ஃபிஷ் இந்த மாதிரி ரிசல்ட் தருமா? இதோட நல்லா வரும். இல்ல அதாவது இப்ப இது இருக்கிற கண்டிஷன் இருக்குல்ல, ஃப்ரண்ட்ல மார்க்கிங் கிடையாது. ஆமா. ஒரு கிரீனிஷா இருக்க ஃபிஷ் இருக்கு. அந்த மாதிரி இவன் ஜிபியா மாறினா அட்டகாசமா வருவான். பட் அந்த ஃபிஷ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லா மார்க்கிங் இருக்கு. மண்டை ஃபுல்லா இருக்கு. சைஸ்மே வந்து நல்லாவே இருக்கு. இவன் ஜிபியா மாறினோம்னா இவனோட கிரேடே வேற. இவன் மாறலன்னா இவன் ஒரு மாதிரியான மீன் தான். இந்த மாதிரிலாம் இல்ல. அதெல்லாம் இதோட நல்லா வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபிஷ் ஒன்று பார்த்தோம்ல, இன்க்ளூடிங் ஷிப்பிங் 4000 போட்டோம்ல, அது இருக்கிறதுல அது கொஞ்சம் பெட்டரா வரும். கம்ஃபாக்கான எல்லா விஷயமும் அந்த ஃபிஷ்ல இருக்கு. இவன் வந்து ஃபில்டர் ஆவரேஜ் தான். இப்ப இருக்கிற குவாலிட்டிக்கு ஆவரேஜ். ரொம்ப ரொம்ப ஆவரேஜ். ஃபில்டர் எப்படி ப்ரோ? இது ஹேங் ஆன் கேனிஸ்டர்னு சொல்லுவாங்க. கேனிஸ்டர் தான் ரொம்ப. இது கேனிஸ்டர் கிடையாது, சும்மா அதுக்கான நேம். இது ஹேங் ஆன் ஃபில்டர் தான். ஹேங் ஆன் ஃபில்டர்ல கொஞ்சம் பவர்ஃபுல்லா பெரிய ஃபில்டர். அவ்வளவுதான். நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். இப்பதான் ரீசெண்டா கிளீன் பண்ணதுனால கொஞ்சம் நல்லா பவரா இருக்கு. அதுக்கு அடைச்சிக்கிட்டா பவர் குறைஞ்சிடும். ஓகே. அதுதான் கேட்கலாம்னா. ரெண்டாவது என்னன்னா மற்ற ஃபிஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் பம்பு
ஸோ இவனுக்கு மட்டும் கேனிஸ்டர் என்ன ரீசன்? அப்படி கிடையாது, இது 2000 ரூபா வந்துச்சு. எல்லா டேங்க் போட முடியாது. இந்த டேங்க்ல எப்பயுமே மெயினான ஃபிஷஸ்லாம் போடுவேன், வளர்க்குற ஃபிஷஸ் போடுவேன். ஸோ இந்த ஒரு டேங்க் நான் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் வந்து ப்ளூக்குனால டேங்க் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் யார் தெரியுமா? ஸ்டிக்கர் ஓட்டா ப்ளூ நல்லா இருக்கா? இல்ல ஆக்சுவலா இந்த ஃபிஷ்க்கு எடுத்து கொடுக்கல. ஏன்னா இவன் கிரீன்ல கிரீன். இதே நம்ம அனதரா நம்மளோட அக்னிக்கெல்லாம் போட்டோம்னா ஒன்று சூப்பரா இருக்கும். ஆமா, அக்னி தான் ஃபர்ஸ்ட் இந்த டேங்க்ல இருந்தா. பட் ஆனா இப்போ அக்னிக்கு பத்தல. இந்த டேங்க் அக்னியோட வளர்ச்சியே நின்றுச்சு இந்த டேங்க்ல பத்தாம, அதனால மாத்திட்டேன் அக்னியை. அக்னி பார்க்கணும். அக்னியை பார்க்கணும்னா எனக்கு 2 டவுட் இருக்கு. 2 கொஸ்டின் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் டேங்க் வச்சிருக்கீங்க. ஆமா, அதுல ஒரு டவுட் இருக்கு. அதுக்கப்புறம் பீட்டாஸை பத்தி நான் வரேன். பார்ட்டிஷன் டேங்க்னா முன்னாடி பார்த்தோமே அதுல ப்ரோ இங்க இருக்கிறது இந்த டேங்க் சொல்லுங்க. இதுல வந்து இப்ப பார்ட்டிஷன் போட்டு வச்சிருக்கீங்க. இது என்ன பர்பஸா வச்சிருக்கீங்க? க்ரூமிங்கா இல்ல வேற என்ன பர்பஸ்? இல்ல, ஒவ்வொரு டைம் வீடியோ எடுக்க போவோம்ல நானு, அப்ப வந்து குட்டிங்க அங்க இருந்துச்சு. சும்மா ஒரு 10 குட்டி. ஓகே. வீடியோ எடுக்கிற டைம்ல எனக்கு விலை கம்மியா கொடுப்பாங்க. அதனால அந்த கம்மி காசுக்கு வந்து போட்டு நான் வாங்கிட்டு வந்து க்ரூம் பண்ணி பார்ப்பேன். பெரும்பாலும் வந்து 10 குட்டி எடுத்துட்டு வந்தேன்னா 8 மீன் நல்லா இருக்காது, 2 மீன் நல்லா இருக்கும். ஸோ இதுல இருந்து க்ரூம் பண்ணி எடுத்துட்டேன். கடைசி இது ஒரு ஃபிஷ் சிக்கா இருக்கு. அதனால அவனுக்கு மெடிசன். என்ன ப்ராப்ளம் ப்ரோ? ஒயிட் ஸ்பாட் வந்திருக்கு. நீ பக்கத்துல இந்த டேங்க்ல லைட் இங்க இருக்காது. இல்ல இதுலயே ஃபிஷ் கொஞ்சம் நல்லாவே டேமேஜ் ஆகும் தெரியுது. ஸோ நான் ஃபிஷ்ஷோட அந்த விங்ஸ் எல்லாம் வந்து டவுன் பண்ணி ரொம்ப சைலண்டா ஒயிட் ஸ்பாட் வந்திருக்கு. என்னன்னா இப்ப சென்னையில நமக்கு என்ன ஆகுதுன்னா, காலைல 6 மணிக்கு நீங்க ஏந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஏந்திரிக்க மாட்டேன். நான் இல்ல ஒரு 2-3 நாள் ஏந்திச்சேன். 6 மணிக்கு ஃபுல்லா நீ ஏஞ்சி பாத்தீங்கன்னா பனியா இருக்கு. மதியம் வந்து வெயில் அடிக்குது. ஸோ நைட்டான சில் ஆயிடுது, பகலான வெயில் வருது. கிளைமேட் சேஞ்ச் வந்து மாறி அடிக்குது. இந்த ஒரு மீன் கிடையாது, நிறைய மீனுக்கு ஒயிட் ஸ்பாட் தான் வருது. எக்ஸ்டர்னல் பாரசைட் ப்ராப்ளம் இந்த கிளைமேட்டுக்கு நிறைய வருது. எக்கச்சக்கமான மீனுக்கு வருது. சரியா பாத்துக்காம ஒரு சிலர் செத்துருதுங்க, ஒரு சிலர் பொழைச்சிக்குதுங்க. மெடிசன் டோசேஜ் அதிகமாயில எனக்கு ஒன்று செத்து போச்சு. அந்த மாதிரிலாம் அது. ஸோ நான் யூஸ் பண்றது பேக்டோனல் FWன்னு சொல்லுவாங்க, அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டோசேஜ் கரெக்டா போடுங்க, பக்காவா கியூர் ஆகும். மற்ற மெடிசனோட அது பெட்டரா இருக்கு. செகண்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து சேனல்ல ரொம்ப பேர் போனது பார்த்தா பீட்டால மட்டும்தான். இப்போ உங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயமே இல்லாம வெறும் ப்ரோ இது பர்சனல் கலெக்ஷன் ப்ரோ. இவங்களை பத்தினா நான் வந்து எப்படி சொல்றது, இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு 100 பீட்டா வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த 4 பீட்டா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க, சொல்லுங்க என்ன வெரைட்டி? வெரைட்டினா இது வந்து கடைசியா நான் ஒரு சேல்ஸ் ஸ்டாக் எடுத்தேன். ஓகே. பெட்டா சேல்ஸ் இதோட அவ்வளவுதான் அப்படின்னு முடிவு பண்ணப்ப இவனை மட்டும் நான் நிப்பாட்டிக்கிட்டேன். சேல்ஸ் ஸ்டாக்ல இருந்து நிக்கிற மீனா இருக்கணும்னு. அதே மாதிரி எனக்கு வெயில் டேல்ஸ் பிடிக்கும். சின்னதுல நிறைய மீன் வளர்த்திருக்கேன். அப்ப இலவாளுன்னு சொல்லுவேன். இதை வால் வந்து இலை மாதிரி இருக்கும். அந்த ஆசைக்காக இந்த பேரை வந்து நான் நிறுத்திக்கிட்டேன். வாவ், கைக்கே ஃபிளார் நல்லா பண்ணுவாங்க. ஆமா, இப்ப வீடியோ எடுக்கிறதுனால ஃபீமேல்ஸ் நான் எடுத்து பக்கத்துல வச்சிருக்கேன். யூஸ்வலா ஃபிளாரிங் பண்ணாம தான் வச்சுப்பேன். ஆமா, வீடியோ எடுக்கிறதுனால இருக்கேன். இப்ப பர்சனல் கலெக்ஷன் வந்து வெறும் 2 பேரு. ஸோ மீன் கம்மியா வச்சிருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பாத்துக்க முடியுமோ நான் பாத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பிரீடிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? இந்த பேர் பிரீட் பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன். அந்த பேர்ல ஃபீமேலுக்கு வந்து கில்லுல இஷ்யூ இருக்கு. கில் இஷ்யூ அத ஊனம்ன்ற மாதிரி சொல்லலாம். நம்ம உடல் ஊனம் இருக்கு, ஊனமோ இல்ல குறைபாடு ஏதோ ஒண்ணு அது இருக்கு. ஸோ அதனால அதை பிரீட் பண்ற ஐடியா இல்ல. ஆசைக்கு அந்த பேர் அந்த வெயில் டெயில் சின்னதுல வாங்கின அந்த ஆசைக்கு. ஓகே. இவங்களோட நேம் ப்ரோ என்ன பிரீடு? பீட்டாஸ்ல என்ன வெரைட்டி? நீமோ வெயில் டெயில், அவ்வளவுதான். நீமோ வெயில் டெயில். ஆமா, நீமோ கோய் வெயில் டெயில். நீமோ கோய் வெயில் டெயில். ஆமா, அடுத்து 2 பேரு. இல்ல உண்மையிலேயே உங்களுக்கு நீமோ கோய் தெரியலையாது இல்ல சும்மா கேக்குறீங்களா? எனக்கு பீட்டாஸ் வந்து ஃபுல் மூன் ஹாஃப் மூன். சரி, அப்ப ஓகே. எனக்கு என்ன எக்ஸ்பிளைன் அந்த அளவுக்கு இல்ல. வெயில் டெயில் வந்து எனக்கு வந்து அனதர் ஃபிஷ் வந்து இப்போ ஆஸ்கார் இந்த மாதிரி ஃபிஷ்ல இருந்து லென்த்தியா இருந்தாலும் நம்ம வெயில் டெயில் இதுல இந்த ஷேப்புக்கு தான் பேர். இல்லனா இந்த க்ரூமிங் வேர் பண்ணுவோம். அந்த வாழை வந்து கிழிச்சி எடுத்து வந்து கொஞ்சம் பண்ணுவோம். அப்ப வந்து வளரமேட்டு அடுத்த பேட்ச்ல வந்து கட்டண வளோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வெயில் டெயிலா மாறும். அந்த மாதிரி பண்ணுவோம். பட் ஆனா இது நேச்சராவே இந்த மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கும். இது அதான் சின்னதுல வளர்த்தது. இந்த 2 பேர் ப்ரோ. இது வந்து இப்ப ரீசெண்டா வாங்கினது. இது ஓகே. இது வந்து ஏதோ சொல்லுவாங்களே பர்காயா. ஓ, பர்குசாய் சொல்லுவாங்க. ஓ, தாய்லாந்து நேமா? பர்குசாய், பரங்சாய். பரங்சாய் நல்ல வேலை. நான் நீமோ கேண்டில் இது ஒரு ரேட்னு கேட்கலான்னு பார்த்தேன். பரங்சாய்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா பரங்சாய்ன்றது ஸ்டார்டிங்ல பாத்திருக்கேன் வந்த புதுசுல ஒரு 6-7 மாசம் முன்னாடி. அப்ப வந்து காப்பர் கலர்ல இருந்துச்சு. காப்பர் கலர்னா நல்லா ஷைனிங்கா கோல்டு மாதிரி. இப்ப ரீசெண்டா போனப்ப இந்த மாதிரியும் பரங்சாய் வருதுன்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க.
எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த மேலோட கலரேஷன் பிடிச்சிருந்துச்சு. இங்க லைட்டு கேட் ஒண்ணுமே கிடையாது. லைட்ல வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா பாடி கலர் அவ்வளவு டீட்டெயில் வந்து நல்லா இருக்கும். நல்லா சரியான மேல் இது. அதே மாதிரி கீழே இருக்க அந்த வென்ட்ரல் ஃபின் தாடி மாதிரி 2 தொங்குது பாத்தீங்களா, அது வந்து லென்த்தியா இருக்கும். நார்மலா இருக்கிற ஃபிஷ்ஷோட ஃபிளக்காட்டுக்கு வந்து அது அவ்வளவு பெருசா வராது. பட் ஆனா அப்படி கிடையாது. யூஸ்வலா எந்த ஃபிஷ்க்கும் வராது. அதோட சைஸை பொறுத்து. இப்ப இந்த மீன் நல்லா சைஸ் பெரிய மீன் இருக்கு. பெரிய மீன்ன்றால அந்த சைஸுக்கு ஒரு லென்த் இருக்கு. ஓகே. இப்ப இவன் சின்ன மீன்லயே பாருங்க எவ்வளவு லென்த்தா இருக்கு. இன்னும் ஏஜ் ஆவா நல்லா லென்த்தா வரும். எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட எனக்கு பீட்டாஸ்ல தெரியல, அதுக்குதான் கேட்டது. அதான் அந்த வென்ட்ரல் ஃபின் குவாலிட்டி வந்து செம்ம. ஃபர்ஸ்ட்லாம் அந்த 7000 8000 மீன்ல தான் இவ்வளவு பெருசா வந்து வென்ட்ரல் ஃபின் தொங்கும். இது இந்தியன் பிரீடு. அதனாலயும் இது வந்து இந்த குவாலிட்டி இருக்கா, அஃபோர்டபுளா கிடைச்சது. இவ்வளவு நல்ல மீன் எனக்கு விலை கம்மியா கிடைக்கிறப்ப வாங்கிட்டேன். எல்லா மீனும் வராது இந்த மாதிரி. அந்த பேட்ச்ல இந்த மாதிரி 10 மீன் வந்திருக்கும். அதுல ஒரு மீன் சென்னைக்கு வந்து தூக்கிட்டேன், அவ்வளவுதான். ஃபீமேல் அதே பேட்ச்ல அதே பரங்சாயில ஒரு ஃபீமேல் இது. ஓகே. இது வந்து மேல் அளவுக்கு குவாலிட்டியா இருக்காது. அதே லைனேஜ்ல ஒரு டீசென்டான ஃபீமேல். சைஸ் ரொம்ப குட்டி மீன். இது சைஸ் பண்ணி பிரீட் பண்ற மாதிரி இருக்கும். பிரீடிங் ஆசை இருக்கு. ஏன்னா இப்ப என்கிட்ட மொய்னா கேப்சூல் இருக்கு. ஓகே. மொய்னா கேப்சூல் ஸ்பான்சர்டு வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓ, ஸ்பான்சரா ஸ்டார்ட் ஆயிட்டீங்களா? அப்படிலாம் இல்ல, அந்த வீடியோ வந்தது பண்ணேன். அந்த கேப்சூல் இருக்கு, வேணும்னா அப்படியே அதை பிரீட் பண்ணி. கேப்சூல் பார்க்கலாமா? கீழே ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். ஓகே. அது ஸ்டோரேஜ் வந்து கூல் பிளேஸ் தான் ஸ்டோர் பண்ணா அப்படி 1 வருஷம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம். இங்க இருந்தா தண்ணி கிண்ணி படும், கேப்சூல் போய் வேஸ்டா போயிடும். கேப்சூல 1 வருஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணியிருந்தா யூஸ் பண்ணலாம். இப்போ மொய்னா 1 வருஷம் கழிச்சு இதை பிரீட் பண்றேன். எனக்கு அப்போ மொய்னா தேவைனாலும் இன்ஸ்டன்ட்டா 5 நாள்ல என்னால மொய்னா கல்ச்சர் பண்ண முடியும் அந்த கேப்சூல் வச்சு. ஓகே. இன்ஸ்டன்டா 5 நாள்லயே பண்ணிடலாம். ஆமா ஆமா. ஓகே. இப்போ வந்து பாட்டில்ஸ் எல்லாமே எம்டியா இருக்கு, எப்போ அதை ரீஃபில் பண்ணுவீங்க? அந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. அதான் சேல்ஸ் பெருசா கிடையாது. சப்போஸ் இப்ப மாலிஸ் தான் பாத்தீங்கன்னா, மாலி இப்ப 40-50 இருந்தாலும் இருக்கும். எண்ணி பார்த்தா கண்டிப்பா குட்டியோட 40-50 மீன் இருக்கும். இருந்தாலும் ஒரு மீன் நான் விற்க மாட்டேன். அது ஆசைக்கு நான் வளர்க்குறேன். அது மாதிரி பெட்டாஸ் பிரீட் பண்றது சேல்ஸ் மோட்டிவா நான் பண்ணாம ஆசைக்கு பண்ணேன்னா 1000 மீன் வந்தாலும் விற்க மாட்டேன் நானு. ஏன்னா அவெஞ்சர்ஸ்ல வர மாதிரி அவத்தாரு, அயன்மேனு அந்த மாதிரி அவத்தார் வராது. அவத்தார்ல அந்த மாதிரி சொல்றேன். ஒரு காமிக்ஸ் மாதிரி அவத்தார் பீட்டா எடுத்தீங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து அயன்மேன் எடுத்தீங்க. அவத்தார் வந்து பிசினஸ்னு பண்றவங்க யாராச்சும் பிரீட் பண்ணி அதை வித்து பைசா பார்க்கணும்னா அவத்தார் பண்ணுங்க, அதுதான் சொல்லுவேன். ஏன்னா அதுல ஃபுல் பிளாக் வரும், கலர் இல்லாம கிடையாது. ஃபுல் பிளாக் வரும், ஃபுல் ப்ளூ வரும், அதை தாண்டி அவத்தார் கலர் வரும், பேச்சஸோட வரும். வர்ற எல்லா மீனுக்கும் ஒரு ரேட்டை போட்டு வித்துறலாம். இதே நீமோ பிரீட் பண்றோம்னா நமக்கு செல்லோஃபைன் ஒன்று வரும். செல்லோஃபைன் தெரியும்ல? தெரியும். கழிச்சல் அது. ஆமா. அவத்தார் பிரீட் பண்ணா கழிச்சல் வராது. வர்ற எல்லா மீனுக்கும் எதனா ஒரு பேரை வச்சு ஒரு பைசா வச்சு வித்துறலாம் நம்ம. நான் வீடியோ எடுத்து ஒருத்த மட்டும் வரான். இப்போ அவனை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். சொல்லுங்க அக்னியை பத்தி. அக்னி தானே. அக்னி நான் அங்கிட்டு போனா அங்கிட்டு வருவான் வருங்க. அதுதான் நீங்க இந்த பக்கம் நிக்கிறீங்க, அவனை என்ன ஃபோக்கஸ் பண்ண பாக்குறேன். அசிங்கப்படுத்துறான், வந்துட்டான் உங்களை பின்னாடி இது பண்றான். அக்னியும் வந்து செத்துருக்க வேண்டியது. அந்த சொன்னல கிளைமேட் மாறி மாறினால எல்லாமே சிக்காச்சுன்னு. நான் எவ்வளவு என்னென்னமோ ட்ரை பண்ணேன். மெடிசனே இவனுக்கு ஒர்க்கே ஆகல. எல்லாமே நான் மெடிசன்ல ரெக்கவர் ஆச்சு. இவன் ரெக்கவரே ஆகல. ஃபைனலா வந்து எப்படியோ ரெக்கவர் ஆகி பொழைச்சிட்டான். மண்டெல்லாம் ஃபுல்லா இறங்கிடுச்சு. அக்னி என்ன வெரைட்டி ப்ரோ? GBKML. GBKML. ஆமா. ஜிபின்றது அந்த டோன். ஓகே. ஃபேட் ஆகி மாறுறது இந்த ரெட் ஆரஞ்சுன்ற டோனு. KMLs வந்து அதேதான். F4 F5 F6 அந்த ரேஞ்ச் எல்லாம் KMLsல வரும். கம்ஃபாலே இவன் பிரீட் பண்ற ஐடியா இருக்கா? இருக்கு. ஆனா இவன் ரொம்ப இப்ப வீக்கா இருக்கான். இவன் உங்களுக்கு பார்த்தா தெரியாது வீடியோல. இவனோட லாஸ்ட் டைம் வந்ததுக்கு இப்போ வந்து கொஞ்சம் டிஃபரண்ட் தெரியுது. ஏன்னா லாஸ்ட் டைம் நல்லா இருந்தது. தெரியலாம். அம்பு இறங்கி இருக்கும். அம்பு இவனுக்கு நல்லா மான்ஸ்டர் காக்குன்னு சொல்லலாம். கையில பிடிக்கணும் அம்பு. எப்படி அவ்வளவு இருந்துச்சு. இப்போ ஃபுல்லா அம்பு இறங்கிடுச்சு. ரெடி பண்ணிட்டு பிரீட் பண்ற ஐடியா தான். அதான் வந்து சோலார் லைட் யூஸ் பண்றீங்களா? இல்ல நார்மல் பிங்க் லைட். ஆனா அது ஓகே. இந்த டேங்கோடே வந்துச்சு. சோ அப்படியே அந்த பிங்க் லைட் யூஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் ஆனா ப்ளூக்கு இவன் நல்லாவே இருக்கான். ஆமா. பேக்ரவுண்ட் ஸ்கை ப்ளூ. டேங்க் எடுக்கிறப்ப ப்ளூ இருந்தது, நான் ஸ்கை ப்ளூக்கு பேக்ரவுண்ட் மாத்திக்கிட்டேன். ஓகே. ப்ளூ தான் நல்லா இருக்கு. ஸ்கை ப்ளூவோட ப்ளூ தான் பெட்டரா இருந்துச்சு. நடுவில் இவனு தானே ப்ரோ டியூமருக்கு சொல்லிட்டு ஒரு சர்ஜரி கூட பண்ணி வீடியோ போட்டிருந்தீங்க. சர்ஜரியா? சர்ஜரி மீன்ஸ் அந்த வால்ல கட்டி அப்படிதான் ஏதோ பர்மிஷன் இல்லாம சர்ஜரி பண்ணின்னு சொல்லி போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகுது. சர்ஜரி கிர்ஜரின்னு சொல்லி எங்கேயாச்சும் மாட்டி விடாதீங்க. கட்டி வந்துருந்துச்சு, கல்லு போச்சு, தேய்ச்சி விட்டேன், அவ்வளவுதான். கட்டியை சரி பண்ண அதுவும் சர்ஜரி தான் ப்ரோ. அவங்க சர்டிபிகேட்டோட பண்றாங்க, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல பண்றோம். காவல்துறையில இருந்து பாத்தீங்கன்னா இது சர்ஜரி கிடையாது. என் மீனுக்கு கட்டி வந்தது, கல்லு போச்சு, தேய்ச்சி விட்டேன், அவ்வளவுதான். இவ்வளவு பயமா? அவன் நாக்கு ஆபரேஷன் பண்ணி இப்பதானே ஒருத்தனை பிடிச்சிட்டு போய் விட்டாங்க ப்ரோ. அது ஹியூமன் ப்ரோ. சரி, மீண்டும் பார்க்கலாம். இந்த படத்துல கோட் படத்துல
துப்பாக்கிய புடிங்க சிவா அப்படின்னு கொடுப்பாருல, ஆமா அது மாதிரி கேமராவை புடிங்க கௌதம், பார்த்து ரேட் ஹெவி, கேமரா புடிங்கன்னு வாங்கிட்டேன் பாத்தீங்களா. பை. ஓகே பாய்.